ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோலேருந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்மளோட மகாராஜா திரைப்படம் சைனாவில் செம்ம பேர் ஒரு வசூல் வேட்டை நடத்திக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஒரு விஷயம் ரசிகர் மத்தியில் ரொம்ப ரொம்ப ட்ரெண்டிங்காக போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லலாம். மெயினாக விஜய் சேதுபதி ஃபேன்ஸ் மத்தியிலும் தமிழ் சினிமா ஃபேன்ஸ் மத்தியிலும். ஸோ விஜய் சேதுபதி 50வது திரைப்படமான வெளிவந்த திரைப்படம் தான் நம்மளோட மகாராஜா. ஸோ இந்த திரைப்படத்தில் ஒரு சாச்சனா, சிங்கம், புலி, அபிராமி இந்த மாதிரி ஏகப்பட்ட கதாபாத்திரம் இந்த திரைப்படத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோலில் நடிச்சிருந்தாங்க. வெறும் 20 கோடி பட்ஜெட்டில் தான் இந்த திரைப்படம் உருவாச்சு. கடந்த ஜூன் மாதம் 14ஆம் தேதி இந்த திரைப்படம் ரிலீஸ் ஆச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் கிட்டத்தட்ட நம்மளோட விஜய் சேதுபதி வாழ்க்கையிலேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் திரைப்படமாக இருந்துச்சு அண்ட் கரியர்லேயே ஒன் ஆஃப் த பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 100 கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த திரைப்படம் விஜய் சேதுபதி 50வது திரைப்படம் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருந்தது. அண்ட் அவர் இதற்கு முன்பாக ஒரு 2-3 திரைப்படங்கள் அவருக்கு சரியாக போகிறதுனால அவருக்கு இது ஒரு சரியான கம்பேக் திரைப்படமாகவும் இருந்துச்சு. சமீபத்தில் இந்த திரைப்படம் நம்மளோட சைனாவில் வெளியிடப்பட்டுச்சு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம். அண்ட் தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியான படங்கள் மட்டும்தான் சைனா ரிலீஸ் ஆச்சு. அதில் ஒரு திரைப்படம் தான் நம்மளோட மகாராஜா. ஆனால் மகாராஜா திரைப்படத்துக்கு கிட்டத்தட்ட அங்கே 40,000 திரையரங்கில் ரிலீஸ் செய்யப்பட்டுச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனாலே நம்மளோட ரசிகர்கள் எல்லாம் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக திரைப்படம் 1000 கோடி அடிக்கிறதுக்கு எல்லா வாய்ப்பும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 40 ஸ்க்ரீனுக்கு ஃபர்ஸ்ட்டு தமிழ் படம் இந்த மாதிரி ரிலீஸ் ஆகுது. அதனால் கண்டிப்பாக 1000 கோடி அடிக்கும். ஸோ முதல் தமிழ் படம் 1000 கோடி அடிக்க போகுது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் 6 நாட்கள் முடியல. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 40 கோடி வரைக்கும் தான் நம்மளோட மகாராஜா திரைப்படம் கலெக்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ போகும் நாட்கள் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும்.